ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் சித்தி முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் நம்ம நிறைய எடுத்துருக்கிறோம். யூசர் கண்டிஷனில் மின் கண்டிஷனில் எடுத்துருக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இங்கே காலத்துக்கும் அழிக்க முடியாத ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நிறைய சிலருங்க பார்த்துட்டிங்கன்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் பர்ஃபார்மன்ஸே இருக்காது. நீங்கள் வந்து புக் ஷெல்ஃப் போனால் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பெரிய பெரிய டவர் ஸ்பீக்கர்ஸ் போனால் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நிறைய ரூமரை வந்து உங்களுக்கு பரப்பி விடுறாங்க. பட் அவங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவங்க சேட்டலைட்ல டெமோ பார்த்துருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் நம்ம சைட்ல பார்த்துட்டீங்கன்னா, நம்ம டெமோ ரூம்ல எல்லாமே சேட்டலைட் தான் யூஸ் பண்றோம். புக் ஷெல்ஃபும் யூஸ் பண்றோம். பட் நீங்க நேர்ல உட்காந்து கேளுங்க. ஒரு சேட்டலைட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு? இதனுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க நேர்ல உட்காந்து கேட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கங்கிறத கேட்குற பாயிண்ட்ட நீங்க எடுத்துக்காதீங்க. நெறைய செல்லருங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த தப்ப பண்ணிட்டே இருக்காங்க. ரீசென்ட்டா இதே சென்னையில 2 யூடியூப் சேனல்ல பார்த்துட்டீங்கன்னா, சேட்டலைட்லாம் வாங்காதீங்க. அது உங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொன்ன நெறைய பேரு அவங்க வந்து அவங்களோட டவர் ஸ்பீக்கர்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க. பட் இங்க நம்ம டெமோ ரூம்க்கு வந்து நம்ம டெமோ ரூம்ல பார்த்த குவாலிட்டி அங்க இல்லன்னு சொல்லும்போது தான், திரும்ப அகைன் இந்த கஸ்டமர் நம்ம டெமோ ரூம்க்கு வர வச்சு, திரும்ப வந்து நம்ம டெமோ காமிச்சிருக்கிறோம். அப்பதான் அவங்களுக்கு வந்து விஷயங்கள் புரிஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, சின்ன ரூம் தான் இருக்கும். ஒரு 10/10 ஒரு 10/12 ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்ல போயிட்டு நீங்க டவர் ஸ்பீக்கர்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு, நீங்க வால்யூம் அதிகமா வச்சா மட்டும் தான் அந்த ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு வரும். பட் அந்த மாரி ரூம்ல நீங்க சேட்டலைட்டோ, புக் ஷெல்ஃபோ யூஸ் பண்ணும்போது, நல்ல ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த சின்ன ஸ்பீக்கர்ஸ்லயே நெறைய உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்டிஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் போம்போது, ரூம் பெருசாகும்போது நீங்க அத போலாம். பட் சின்ன ரூம்ல அது தேவைப்படாது. அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இத நீங்க நேர்ல டெமோ பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். டெமோ பாருங்க. இல்ல உங்களுக்கு டெமோ பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய டெமோ ரூமுக்கு வாங்க. நான் சேட்டலைட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எல்சிஆர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் எடுத்திருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கியூ அக்காஸ்டிக் அப்படிங்கிற பிராண்டில் ஒரு 5.1 புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, புக் ஷெல்ஃப் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. புக் ஷெல்ஃபை பொறுத்த வரைக்கும் கியூ அக்காஸ்டிக்கில் 3010i அப்படிங்கிற மாடல் தான். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கும் அதே மாடல் தான். சரவுண்டுக்கும் அதே மாடல் தான். சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, கியூ அக்காஸ்டிக்கில் 3090i. டோட்டலாக ஒரு 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெட்ரூம், ஹால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிசீவர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா மரான்ஸ், டெனான், யமஹா எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் சீன் பண்ணிக்க முடியும். ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஓம்ஸுக்கு 75 வாட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பீக்கர்ஸ் மின் கண்டிஷனில் வந்திருக்கு. ஒரு சப்வூஃபர்ஸும் ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கண்டிஷனில் வந்திருக்கு. சப்வூஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 இன்ச்சஸில் உங்களுக்கு வந்து ஒரு சூட்கேஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 இன்ச்சஸில் உங்களுக்கு வந்து சைட் த்ரோவில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 5.1 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு கிளியரான ஆடியோ வேணும், நல்ல ஒரு டெப்த்தான மியூசிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக எடுத்துக்க முடியும். இந்த பேக்கேஜோட டோட்டல் பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 5.1 டோட்டல் பேக்கேஜஸும் 65,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நல்ல மின் கண்டிஷனில் தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு அவைலபிள் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது போல்கா ஆடியோ. போல்கா ஆடியோ பிராண்டில் ஒரு 5.1 சிஸ்டம் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, போல்கில் OWM3, OWM5, XT90 இதுதான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த OWM3 வந்து நிறைய பேர் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் நினச்சிட்டு இருக்கீங்க. இது டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. இது வந்து சரவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம், மல்டி சேனலுக்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் தான் நம்ம வந்து இப்போ இந்த பேக்கேஜ் எடுத்திருக்கிறோம். ஸோ இதில் OWM3 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கும், OWM5ல சென்டர் ஸ்பீக்கர்ஸுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்டுக்கு அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது XT90 டால்பி அட்மாஸ் சர்டிஃபைடு ஸ்பீக்கர்ஸ் தான். அதை வந்து சரவுண்டுக்காக நம்ம வந்து பேர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 5.0 வந்து பார்த்திங்கன்னா வித் சப்வூஃபர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது 5.0 ஸ்பீக்கர்ஸும் ஒரு சப்வூஃபர் 5.1 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 8 ஓம்ஸில் 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டு 3 ஸ்பீக்கர்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா 5 இன்ச் டிரைவரும் ஒரு 1 இன்ச் ட்விட்டரும் கொடுத்துருப்பாங்க. இந்த சரவுண்டுக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சஸில் ஒரு டிரைவர் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த 5.0வோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அடுத்து சப்வூஃபர்ஸ்னு பார்க்கும்போது 10 இன்ச்சஸில் ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். சப்வூஃபரோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, போல்கா ஆடியோவில் HDS10 அப்படிங்கிறது தான் சப்வூஃபரோட மாடல் நம்பர். இந்த சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணியிருக்க மாடலாம் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 100 வாட்ஸ் RMSலையும் 200 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா, போல்கா ஆடியோல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான். நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா இந்த ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் நல்ல கண்டிஷன்ல, மின் கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த பேக்கேஜஸோட பிரைசிங் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 60,000க்கு நாங்க சேல் பண்றோம். 5.1 சேர்த்து தான் சப்வூஃபர் 5 ஸ்பீக்கர் சேர்த்து 60,000க்கு நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ரிசீவர்ஸ பொறுத்தவரைக்கும் டெனான், மாரான்ஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, யமகா இது கூட நல்லா பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஹால், பெட்ரூம் உங்களுக்கு டெடிகேட்டட் ரூம் இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல கண்டிஷன்ல தான் ப்ராடக்ட் இருக்கு. தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்க்க போறது மானிட்டர் ஆடியோ அப்படிங்கிற பிராண்ட்ல ஒரு 5.1 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு புடிச்ச மாடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மானிட்டர் ஆடியோல 5 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மானிட்டர் ஆடியோல மாஸ் 10 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இந்த 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 4 இன்ச்சஸ்ல ஒரு டிரைவர்ஸும், 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் குடுத்துருப்பாங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜி பேக் சைட்ல குடுத்துருப்பாங்க. இதனுடைய டிசைனும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் டைப்ல உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கிற மாரி ஒரு டிசைன்ல உங்களுக்கு இதில மேக் பண்ணி குடுத்துருப்பாங்க. சப்வூஃபர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10 இன்ச்சஸ்ல ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான். சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத் பேஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸுக்கு அண்டர் வாட் சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. சப்வூஃபரோட வாட்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதில உங்களுக்கு 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ல ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு பிரீமியமான கேட்டகரியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு அந்த ஒரு பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி நீங்க இதில எதிர்பார்க்க முடியும். இது பார்த்துட்டீங்கன்னா, நீங்க டெனான், மரான்ஸ், ஆங்கியோ, பைனியர், யமஹா எல்லாத்து கூடயும் நீங்க மேட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட பிரைசிங் ரேஞ்சஸும் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 55,000க்கு நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நல்ல கண்டிஷன்ல ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது ஃபோக்கல். ஸோ ஃபோக்கல்ல பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ப்ராடக்ட் வந்து யூசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தாங்க வரும். ஸோ நம்ம வந்து யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்றதுனால நம்மளுக்கு ரெகுலரா அந்த ப்ராடக்ட்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்ல மின் கண்டிஷன் தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. டோட்டலா 5.1 தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இதில பார்த்துட்டீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மின் கண்டிஷன்ல இருக்கு. சப்வூஃபர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கு. அதுக்கேத்த மாரி பிரைசிங் வேல்யூ கம்மி பண்ணி தான் நம்ம குடுத்துட்டுருக்கிறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல்ல சிப் சீரிஸ் அதாவது எஸ்ஐபி சிப் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிப்ப பொறுத்தவரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் மாடல் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ட் டைப்ல, கர்வ் டைப்ல இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டும் பார்த்துட்டீங்கன்னா, வால்ல பண்ணலாம். நீங்க ஹை சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வால்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ளோர்ல யூஸ் பண்ணலாம். அந்த மாரி ஸ்டாண்ட் உங்களுக்கு ப்ரொவிஷன் உங்களுக்கு அதில குடுத்துருப்பாங்க. சிப் சீரிஸ்ல இதோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸ்ல 75 வாட்ஸ் ரன் பண்ற மாரி உங்களுக்கு அதில குடுத்துருப்பாங்க. டிரைவர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 5 இன்ச் டிரைவர்ஸும், 1 இன்ச் டிரைவர்ஸும் குடுத்துருப்பாங்க. பர்ட்டிகுலரா அந்த டியூட்டர் கீழ இருக்கிற மாரி, டவுன்ல இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. சப்வூஃபர்ன்னு பார்க்கும்போது கியூப்ல 3 சீரிஸ்ல உங்களுக்கு வரும். சப்வூஃபர பொறுத்தவரைக்கும் 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ல ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. 300 வாட்ஸ் பீக்ல இருக்கிற மாரி உங்களுக்கு அதில குடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு பிரீமியமான பிராண்ட் வேணும். பிரீமியமான ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஃபோக்கல நீங்க தாராளமா சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். பேக்கேஜஸ பொறுத்தவரைக்கும் நல்ல கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. இந்த 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜோட பிரைசிங் ரேஞ்சஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 55,000க்கு நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கங்க. ஸோ இன்னைக்கு நான் பார்த்த நம்ம இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம், டெமோ பார்த்து எடுக்கலாம். ரிசீவர்ஸ பொறுத்தவரைக்கும் டெனான், மரான்ஸ், ஆங்கியோ, பைனியர், யமஹா எல்லா ஏவி ரிசீவரும் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ ரூம் சைஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரூம் சைஸ் என்கிட்ட சொல்லுங்க. அந்த ரூம் சைஸ்ல இத யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாதாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிருவேன். அகைன் நான் திரும்ப சொன்ன மாரி, இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் சின்ன ரூமுக்கு மட்டும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய ரூமுக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ரூமோட சைஸ பொறுத்து. ஸோ இதே நீங்க ரூம் சைஸ நீங்க ரொம்ப பெருசா இருக்குனாலும் சேட்டலைட்ட போலாம். அதுக்கேத்த பிரீமியம் கேட்டகரில இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் போணும். சேட்டலைட் ஸ்பேஸுக்கு பொறுத்தவரைக்கும் இடம் உங்களுக்கு அடைக்காது. அட் த சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலா உங்களுக்கு இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி புக் ஷெல்ஃப் அண்ட் டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது சம்மந்தமா உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டோட பிரைசிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா குடுத்துருக்கேன். கொரியர் சர்வீஸ பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்ட் ஆன்லைன் பேமெண்ட்டும் நாங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க சேட் பண்ணுங்க, இல்ல கால் பேக் பண்ணுங்க. நான் அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு செஷன் நான் குடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்திருந்தா மட்டும் தான் நாங்க போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். அத நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.